அம்மா அடாத மழை வந்தாலும் இந்த நாடகத்தை முடிக்காம நாங்க போக மாட்டோம்னு அமைதி கொண்டிருக்கும் அன்பு கிராமக்காரர்களுக்கு ஆமா என் சார்பாகவும் என் அன்பு கணவர் பாலச்சந்திர அவர்கள் சார்பாகவும் என்னது கணவர் நானா எத்தனாவது கணவர் உனக்கு 45வது புருஷன் அந்த 47 எங்க இருக்கேன் செத்துட்டாங்க வள்ளியம்மா வந்திருப்பாங்க அம்மா ராசியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க அம்மா யாரை நினைக்கிறாங்க சாத்தாத்த அந்த முருக பெருமாள் நினைக்கிறாங்க நான் யாரை நினைக்கிறேன் அவங்க அண்ணன் தம்பி 7 பேர்த்தையுமே நினைக்கிறேன் என் காதலை எப்படி சொல்லப்படுது தெரியுமா நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ ஏற்றி நான் பாட வேறேத கேட்கணும் உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருதோ உனது தாகமில்லையே இங்க அடிமையான மனதோ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் பாடுறேன் நன்றி 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 அதனால இப்பெல்லாம் பாடுறேனே ஏன் பாடுற எதுக்கு பாடுற ஏதாவது கேட்குறீங்களா எல்லாம் பாலச்சந்திரன் நினைச்சுதான் எனக்கு நாடக உலகத்திலேயே பிடித்தமான ஆளுக யார் தெரியுமா இசைக்கலைஞர்கள் முதல்ல உங்களுக்கு தான் ஏன்னா விடிகிற வரையும் அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க பாருங்க அம்மா என் மனசுல உள்ள ஆசை உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து செப்பு வேணும் உன்னையை விட மாட்டேன் மாட்டே ஓயாமலே மலை தூரலாம் போகாதையா மண் வாசனை நீங்காமலே மனம் வாடலாம் தீராதையா உன் யோசனை ராசாவே உன்னையை விட மாட்டே
போகணும். என் தோழியெல்லாம் வருவாங்க, அம்மா வருவாங்க. காவலை போய் சிறப்பாக பயணிக்கணும். வரசலாடி சூர்யா, உனக்குன்னு 2 ஆளை நியமிச்சு விட்டுருக்கேன். நான் வர்றேன்னு ஆல்ரவுண்டுக்கார். உங்களுக்குமா? சரி, என்னத்தை தூக்கி போடுறது? அவர்கிட்ட உறக்க சொல்லுங்க. போய் பேக்கை தூக்கிட்டு போயிட்டார் பின்னாடி. பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும், ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், என்னது சனிக்கிழமையா? அது முடிஞ்சு போச்சு 12 மணியோட, தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமையா? சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும், ஆடி பாடலாமா? ஆமாம், ஆடி மாதம் தாண்டா. வெளுத்தி பிடியும் வெளுத்தி. அவர் எங்கேயாம்மா? அதனால் ஏன் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லுமா, வாங்க சொல்லிட்டீங்களா? என் காதல முடிப்பாம்பாரு தடுக்கிற மனு
போங்கப்பா. நன்றி 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 நன்றி. பக்கம் மேல கலைஞர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி எனக்கா? சரி சரி நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அனைவருக்கும் நன்றி. அவளை கூப்பிடலாமா? அவளை கூப்பிட்டாதான் இந்த இடமே சிறப்புண்டாகும். ஆமா அவ தாங்க தங்கராணி. ஆமா அவள் அழுக்கல் என்ன குழுக்கள் என்ன, அடாடாடாடாடா அவ கெண்டக்கால அழக பாக்குறதுக்கு தான் நானே இன்னைக்கு வந்திருக்கேன் நாடகத்துக்கு. வைத்த வழின்னு சொல்லிட்டு வீட்டில் படுக்கலான்னு நினைச்சேன், இருந்தாலும் அவ வர்றான்றதுக்காக அடியே அதான் சரி. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி நீ ரசாவுக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பார்த்துறேன், உள்ள வாங்க பொழந்து நான் காத்துறேன், அதை நான் பார்த்துறேன், உள்ள வாங்க அதை நான் காத்துறேன். நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி நீ ரசாவுக்காக வீட்டு கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு, முத்தலகி கட்டி பிடிக்கு முத்தம் கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டிக்கிருச்சு. மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராது, ஏதுடா வம்பா போச்சு நவுக்கையும் கிடையாது. சத்தம்பட்டை சிலை கட்டி பூத்திருக்கு பூஞ்சோல பூவு ஒண்ணு கண்ணடிச்சா பண்ணு வரும் பின்னாலே எத்து தப்பா அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சு ஈரசாவுக்காக ரத்தினமே முத்தம் வைக்கவா, உனக்காக பட்டணம் போய் வைக்கல் வைக்கவா, வெக்கத்தைய பொத்தி வைக்கவா, உனக்காக மந்தையில பந்தி வைக்கவா. ஓடிவா ஓட பக்கம் எதுக்கு ஓடிவா எதுக்கு ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கெல்லாம் மாசத்துல 3 நாள் அதுக்கு பொதுவாக கட்டடிச்சா தங்காதடி மல்லியப்பு மாறாப்பு கையிருக்கு காவலுக்கு ஏனாமுங்க வீராப்பு உள்ள பாரு 2 டூப்பு பூரா டூப்பு தானே, உள்ளம் டூப்பு. நாக்க தொங்க போட்டு பார்த்தா அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க வேட்டிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் ஏன் கிட்டி கிடக்குது. என்னடி சொல்ற பொம்பளை லேடியப்பா? 2 பேரும் எதுக்கு முண்டை மண்டம்னா ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மனதான் பாயும். நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். எதுக்கு போறிய? காவலுக்கு. இந்த வந்துட்டு தூமையா குடி சிக்கன் நாய் கடைக்கு வரே அழகா பாரு. இங்க பாரு சூரிய அழகெல்லாம் இருக்கு, நீ எதிர்பார்க்கிற சொலகு இல்லடா முண்டை. சொலகு இல்லையா? போக முடியும் இதை வச்சா. நான் கேட்குறேன், ஒன்று விஷயம் கேட்டால் கோச்சுக்கிற மாட்டேயே. என்னடி சொல்லு. கோச்சுக்கிற மாட்டேல்ல? என்ன கோவம் வருது உன்னை பார்த்துட்டு? கோவம் வருமா? பொம்பளை வந்தாலும் வர்ற, பொம்பளை பிள்ளை மாதிரி வந்தாலும் வர்ற, உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர கணக்கில் வயக்காடுறது எதுக்குடா ஆக போகுது சொல்லு. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் உழுத கலப்பை இருக்கும்ல, அது ஒடிஞ்சாலும் அது நாக்கு இருக்கு பார்த்தாதான். அப்ப கூட நாக்கத்தை பயன்படுத்துவேன். பேசாம போயிரு விடுவேன் நாடி அழகு. ஆனா அது டவுன் பஸ்ல ஏறிடாத. ஏன் இதுக்கு 2 லக்கேஜ் போட்ட ஒவ்வொருத்தையும் சிம்மிட்டு முடிய தீட்டு வர ஆளுங்க எனக்கு பார்த்துக்க சொல்லி அழகா இருக்கு. உள்பா இன்னும் ஏத்தி பாருற. ஆனா பனைமரத்துல பாவாடை கட்டினாலும் நான் கையில கூலிச்சாமி பக்கம் போக மாட்டேன். கூலிச்சாமி ஒரு செத்து போனா வேட்டியை போட்டு போக கூடாது. 4 பொம்பளைய சேலை கட்டி போட்டதான் ஆத்மா அடங்கு. முக்கற மாமா நல்லா இருக்கீங்க தானே? நான் மட்டுமா போறேன், இன்னொரு தோழி இருக்கா. ஆமா சுருட்டு குத்து சுமதி. ஏய் சும்மு, அடியே சுமதி அவளுக்கு அப்புறம் டீ கிடைச்சு ஆண்டி எனக்கு காப்பியோட வர்றா. டிகேஷன் அதிகமா இருக்குடி. அப்ப வாடி. என்ன மூத்திர அடிக்க போறியா?
நீதானே எனக்கு பால் வராது. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இங்க வர சோமாஸ் தான் இருக்கு, கடிக்கிறியா? என்னடி சங்கு மாதிரி இருக்கு? எத்து சங்குடி அதுலயும். சும்மா இல்ல சுமதி, ஆண்டவன் எவ்வளவு விஷயத்த படைச்சிருக்கான் பாத்தியா? சரி, உனக்கு எனக்கும் பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது. இதுக்குதான் ரெட்டச்சோட போட்டு வரணுங்கிறது. சின்ன வித்தியாசம் தாண்டி உனக்கு எனக்கும். என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. பொழக்க தெரியலையா? ஆனா உன்கிட்ட அம்புட்டு இருந்து உனக்கு எப்பயும் பொழைக்க தெரியல. ஏண்டி? அது வேணா உண்மைதான். என் உயிர் தோழி தானே. ஆமா. எனக்காண்டி ஒரு விஷயத்த சொல்லுவியா? வயசுக்கு வந்துட்டியா? நான் வயசுக்கு வந்துட்டேனே. ஏன் நீ வரலையா? நானும் வந்துட்டேன். சரி, நீ எப்படி வயசுக்கு வந்த? இப்படி நீ கேப்பேன்னு தெரிஞ்ச நான் செல்லுல வீடியோ பிடிச்சு வச்சிருக்கேன். விளக்கமா இருப்பு இஞ்சு போக. என்ன இப்படி சொல்ற? மாமா சீர்திக்கிட்டு வந்ததடி. ஆமாடி. எப்படி வயசுக்கு வந்த சொல்லுடி. அந்த கொடுமையை ஏன் கேட்கற? ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ள கூட்டி போனாரு. என்ன வா? காட்டுக்குள்ள எதுக்கடி கூட்டிட்டு போனாரு வயசுக்கு வர்றதுக்கு? என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு எனக்கு வா என்னமோ சொல்ல போறாங்க. ஆளும் மண்டையும் பாரு. போடி. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், வெக்கமா இருக்குடி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்கேன். நீ வந்து சித்தியாக போறடி. நானே சித்தியாக போறேன்? ஆமா. எப்படி? 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். யார், நீயா? நேத்தாண்டி ஒண்ணுக்கு இருந்து செக் பண்ணி பார்த்தேன், 2 கோடு விழுந்துருச்சு. 2 கோடு வந்துருச்சா? ஆனா நாளைக்கே போய் விராலியம்ல ஆஸ்பத்திரியில பிள்ளைய கழிச்சிடலான்னு இருக்கேன். 2 கோடு எப்படி வந்துச்சு? பிள்ளைய கழிக்க போறேன்டி. சுமதி வேணா நடக்குத பிள்ளை. அப்படி சொல்லாதடி. முத மாசமானா யாருக்கிட்ட முத சொல்லுவேன்? நான் முத மாசமானா எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், இல்லைன்னா என் புருஷன் கிட்ட சொல்லுவேன். எனக்கு அந்த ஆசை இருக்கும்ல. ஆமா. புருஷன் கிட்ட சொல்லணும்ல. எனக்கு அந்த குடுப்படம் இல்லடி. ஏண்டி? நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? ஏண்டி? என் புருஷனுக்கு தானே. என் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 8 வருஷம் ஆச்சு. அடப்பு கன்றாவதியே. யார்கிட்டையும் சொல்லாத, கலைச்சிரு. எதுக்கு? ஏண்டி என்ன அவனே நொட்டுனாத்து என்ன ஊர்ல ஆம்பளைக்க வந்து இப்ப இறங்கினா பழச்சா வந்துட்டா திருட்டு முண்டை. உன்ன மாதிரி ஒரு தரும பத்தினியும் உலகத்துல நான் பார்த்ததில்ல. நான் பத்தினிதே. பத்தினினா என்ன அர்த்தம்? பத்த கூட திணிப்பேன். வாயில திணிச்சுக்க பத்தையும் லூசு முண்டை. ஒரு பொம்பளை ஆள் நல்லா சூப்பரா இருக்கிற, கண்டாங்கி சேலை கட்டி முதல் மரியாதை ராதா மாதிரியே. எப்படி இப்படியெல்லாம்? சும்மா இல்ல, நீ எல்லாரும் பாவாடை உள்பாவடை கட்டி வைக்க வச்சிருக்க. நீ நான் இந்த சேலை அண்ணா குண்டிக்கு ஒரு சொறி வச்சுட்டு வந்திருக்கேன். 16 ஊக்கு வர இங்க கலண்டு விழுந்துராதா? இங்க ஊக்கு இதுல அந்த மடிப்பு லக்கேஜ் அதிகமா இருக்கு மேடி. எதுக்குடி? நீ உயிர் தோழி தானே. நான் ஒன்ன மாதிரியா? நான் வெறும் துண்டு தானடி. நீ உயிர் தோழி தானே. என்னை விட்டு எங்கேயுமே செல்ல மாட்டேன். இப்ப என்ன என்னை விட்டுட்டு வந்துட்ட? நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆமா. ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? என்னமோ உனக்கு டெய்லி அரிக்குதுன்னு கேள்விப்பட்டனே. என்ன அரிசி? வர்ணிக்கலாம்னு இருக்கிறேன். என்னைவா? ஆமா. உன்னை வர்ணிச்சு நான் பாடுவேனா? ராதா, அதுக்கு தந்தாப்புல நீ ஆடுவியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீயும் என் உயிர் தொழிதான். ஆமா. சும்மா எப்படி உயிர் தொழியோ நீனே என் உயிர் தொழிதான். நான் பாடுவேனா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுவீங்களா? சொல்ல வாடி ஊட வாடி. உனக்கு ஊட தானே பிடிக்கும். ஆனா பொம்பளையா இருந்திருந்தா பல ஆம்பளைய ஜோலி முடிச்சிருந்திருப்பேன். இப்ப ஒண்ணு கட்டு போகல. கூட்டத்துல இருந்தா ரெட்ட புள்ள உடனே இமிடியேட்டா வாங்கிட்டு வருவேன். லட்சணத்துல இதுலதான் பின்னால பெப்ப முதல்ல. ஆனா நீ போயிடாத, சுருக்கு போய் அத்துருவா. உண்மைக்குமே இந்த கும்பக்கர தங்கையா மாதிரியே இருக்கிறீ. எப்படி கனகா மாதிரியே நல்லா இருக்கனே. ஆள் சூப்பரா இருக்கடி. லக்கேஜ் தான் அதிகமா ஏறுது உனக்கு. என்னடி இது வேற பெருசா இருந்தா? உனக்கு ஒண்ணு வச்சுக்க, உனக்கு ஒண்ணு தாரேன். என்ன இப்படி விளையாட்டு ஜாம மாதிரி எடுக்கிற? 2 பேரும் எடுத்து காமிங்க. மாட்டீங்க, செவரோட வந்துரும். நீ திருப்பு கேமரா மேன் வேணுமாடா உனக்கு? ஒரு பொம்பளை கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆமா. உன் கணவர் எங்க இருக்கிறாரு? வெளிநாடு போயிட்டா. எங்கள்கிட்ட காமிக்கவே மாட்டேங்கிற உன் கணவரை. அவன் இங்க என்கிட்ட இருந்தான். அந்த 8-9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சா? நான் இப்ப 3 மாசம் 9 வருஷமா புருஷனை பார்க்காம இப்படி ஒத்தையாளுமா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஓடி பக்கத்து வீட்டுல எனக்கு ஊர் பேர் இருக்கா. இந்த என் மாமா இருக்காரு, குண்டு மாமா. ஆமா. அந்த என் மாமா அந்த நிக்கிறாரு பாரு. அவனை வச்சு என்ன பண்றது? அவர்தான் உருட்டிக்கிட்டே தள்ள வேண்டியத. யாரு? ஒரு போடோட சாணி தள்ளி உள்ள உட்கார்ந்த வேண்டாம். உருட்டுறதுக்கு ஒரு ராசி வேணும்படி. சும்மா இல்ல. பூரி
கொய்யா கனி நான் தாண்டடி கொண்டாட எங்கும் பல ஆண்டாளடி ஏலூரிலும் என் போலே தென்னேறு பார்த்து உன்னை இழைத்ததா ஆமா ஆனா கேட்டேன் கொஞ்சம் முழங்கிதா ஆமா தானா தன்னா தானா 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 தானா. அம்மா வராங்க, அம்மா வருவாங்க, இடத்துக்கு தலைவி வருவாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணு அதுக்கு என்ன ஓரமா நிக்கிறேன், நீ அறிமுகப்படுத்தி வைடி அம்மாட்ட. ஒரு பொம்பளை தானே நீ, நல்லா கெட்டப்பெல்லாம் சூப்பரா போட்டு வந்திருக்க. ஓரங்கட்டு லூசி முண்டை பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு பொம்பளை ஏறி அடிச்சுக்கிட்டே கிடக்குற. மா செடியோர கேக்கி பிடிச்ச மாமா உனக்கு நீங்க பொழுது பொறுக்கி தவச்சேனி மாமா நான் என்ன பொழுது என்ன நான் வானவெளி நூலெடுத்து சேல கொண்டு நான் தரவா வானவரி தீரெழுத்து வாசல் வழி நான் வரவா வானவெளி நூலெடுத்து சேல கொண்டு நான் தரவா வானவரி தீரெழுத்து வாசல் வழி நான் வரவா பாடி சின்ன பொண்ணு ஒன்றை எண்ணி பாடுதடி தாடி கோலவினே அத்தமாக மாறுதடி ஆமா என்ன கோபம் என்ன பிடிக்கலையா செடியோரம் இருக்கண்டியோரம் இருக்கு போடுச்சேங்க மாமா உனக்கு நீங்க பொழு முருகி தந்துச்சீனே ஆமா ஆத்தோர வீடு கட்டி ஏட ஒண்ணு நான் தரவா தோடு தாமரையே சேர்த்தெடுத்து நான் தொடவா ஆத்தோர வீடு கட்டி செந்தூர தாமரையை சேர்த்தெடுத்து நான் தரவா அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி பாடுறடி தாடி கோலவினே உன்னை எண்ணி பாடுறடி மாமா என்ன கோபம் என்ன பிடிக்கலையா நல்லா இருமா என்ன ஊத்து நடக்குது பத்தியலா என்னென்னமோ நடக்குது அதுல இது ஒரு சம்பவம் இருக்கட்டும் விடு நல்லா இருப்பா பாப்பா இங்க வாரு இவ குடும்பம் தான் தாங்க முடியல யோக்கிய வர செம்பத்துக்கு ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஆமா. எவ்வளவு பணிவு மூக்கு திருக்கி தெரிஞ்சா மூக்கு உடஞ்சு வச்சு நீ பேசுவ ஏண்டி தனியா பண்ற அம்மா இப்படி ஒரு பெண்ணை நான் தமிழ்நாட்டிலே பார்த்தது இல்லை. ஆமா இவளை பார்த்தவனா நான் மண்டைய போட்டுருக்கேன் அம்பிட்ட அழகு அம்மா அவளை லட்சணம் ஆமா அவளை ஒழுக்கம் உங்களோட அழகானவ கூட சேரும் பொழுது நானும் கொஞ்சமாவது அழகா இருந்தேன். இப்படி துணிமணியெல்லாம் உனக்கு யார் எடுத்து கொடுத்தா அம்மா உண்மையை சொல்லவா? உண்மையை சொல்லு. அம்புட்டு என் பொண்டாட்டி விட்டுச்சால எல்லாம் நல்லா கட்டி இருக்காம ஒரே ஒரு பொருளை மட்டும் மறந்துட்டாமா. என்னது? உள்பாவடை மறந்துட்டாமா. விளக்க மாதிரி பிய்ய போதும் உனக்கு. அப்பா என்ன சொன்னார்? கண்ணுங்கிறதுமா கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணுமாம்மா. போயிடுவோம் சீக்கிரம் இருவோம். அம்மா அதனால சொல்லுங்கம்மா. காட்டுக்கு போக சொன்னாரு. ஆமாம்மா. இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காட்டுக்கு போக பின்னாடி ஒரே காடாதமா இருக்குது, பையமா இருக்குது. அப்படியே போக வேண்டியதானே? வேணாம், ஏன்? ஏற்கனவே பேய் பிடிச்சிரும். அதுல வெளியே போனாலும் பேருக்கு நமக்கு உள்ளுக்கே 2 பேய் இருக்கு. ஆனா உன்னை பார்க்கல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்கம்மா. ஆசைப்பட்டு பார்த்தா நானே தான் இவளதான புள்ளு எனக்கு ஆசைப்படி புருஷன் வரட்டுமே, அடியம்மாடி ஒரு 4000 வாங்கி தரட்டுமே. போதுமா? போதும்மா. போதும் என்ற மனமே பொன் செய்யும். இலக்கேத்து எள்ளுருண்ட ஆசைப்பட்டு பார்த்தா இவளதான புள்ளு ஆசைப்பட்டு புருஷன் வரட்டுமே, அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே, அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்திலே கல்யாணம் நீதி ஊர்வலம், மாசி மாசத்திலே கல்யாணம்
இப்படி எவ்வளவு என்னடி ஒரு அடிக்க போயிட்ட என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறியா? வெள்ளக்க மாதிரி பிஞ்சு ஆயிரும். ஓரமா நில்லு லூசு முட்டை. அம்மா நிற்கிறாங்க, ரொம்ப கண்ட்ரோலாக நின்றுட்டு இருக்கிறேன். சரி வா, உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணல. நீ இனிமே உங்ககிட்ட நான் சண்டையே போட மாட்டேன். ஆனா நான் செய்யற மூணை நீ செஞ்சுட்டேன்னா உங்ககிட்ட இனிமே வம்புக்கே வரமாட்டேன். என்ன செய்யணும்? செய்வியா? எங்க இங்க இரு. தட்டு. கை தட்டன் தானே. தலை எழுத்து சத்தம் கேட்டு சாப்பு. இப்ப ரெண்டாவது இங்க இரு. ஏற்கனவே வாய் அப்படி இருக்கும். சும்மா செய். கார்த்திக் ராசா இந்த ஏ மைக்கில் கொடு. நான் உன் மைக்கு சொறி பிடிச்ச மைக்கு வச்சிருப்ப. இப்ப மூணாவது உனக்கடி நான் செத்துரு வேண்டி முண்டை ஏண்டி என்னை உணர்ந்து என்ன விளையாடிச்சா மண்ணாடி. அப்ப நீ வந்து அவளை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துறது இல்லையா? பூட்டு உடக்க பொழந்துற நினைச்சுக்க. அங்க சாவி தாண்டி கிடக்கு கிறுக்க முண்டை. உங்க நெளிவு கூட்டு வந்து என்ன கொள்றது கையா பண்ணிருக்காங்க. அம்மா இந்த பத்தினி இவங்க சந்தேகப்படுறாங்க. அம்மா அம்மா இந்த நின்ன மலையை கொஞ்சம் வர சொல்லு பாப்போம். ஆத்தி நான் என்ன செய்வேன்? இல்லங்கப்பா இப்ப இதுக்கு வராது. என்னன்னு கேளுங்கம்மா. என் பேரை சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுப்பா கேட்போம். வெக்கமா இருக்கம்மா. வெக்கப்படாம சொல்லு. இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். என் பேரு குனிஞ்சு குத்துற குருவம்மா. என்னடி இப்படி ஒரு பேரு? அம்மா பேரு படுக்க குத்து பார்வதி. அப்பா பேரு நிமிந்து குத்துற நீலம் பேகம். உங்க அண்ணன் பேரு? அண்ணன் பேரு உருட்டு குத்து உலகநாதன். தங்கச்சி இந்த நாடு இசைக்கலைஞர்கள் இருக்காங்களே, ஆமா, உங்களுக்கு எல்லாம் பேர் வெயி பாப்பா. அவன் சுருட்டு குத்து சூர்யா. அது பாத்து குத்துற பாலச்சந்தரு. அது குருட்டு குத்து கூலுச்சாமி. அவ பேரு? இவ பேரா? சரி இரு, அவளுக்கு வச்சுட்டு உனக்கு வர்றேன். உனக்கு பேர் வைக்கவா? ஏண்டி நீ நானும் உயிர் தோழிதான். சத்தியமா உயிர் தோழிதான். என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். போகவே மாட்டேன். எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பியே. உனக்கு வச்சிருக்கேன்டி. எடுத்து சொல்லு பாப்பா. அந்த வடகாட்டு பட்டியல இன்னும் இருந்து உன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி. எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் மூளை வேலை செய்யுது? அறிவு கிளகலையா பிரியுது நல்லா. 4 முட்டை. யாரு? நான் சைவத்துக்கு மாதிரி 3 மாசம் ஆச்சு. இங்க பாரு, யாரோ ஒரு ஆள் வில்லோட வர்றாப்ல. எங்க எங்க அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்தேன் இம்மீது இதானம்மா. அம்மம்மா இதோ செஞ்சானம்மா. ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்தேன் நீதானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. கண்ணோடி பொன்னாக வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்தேன் ஏதேதோ சொன்னானம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன். மாதங்கள் 12 குளிரெல்லாமா. உங்கள் பக்கத்தில் வந்தேன். மாதங்கள் 12 குளிரெல்லாமா. மேகங்கள் இல்லாத வானில்லையே. நானில்லையே மேகங்கள் இல்லாத நாளில்லையே. இன்று எப்போது நானில்லையே. கண்ணோடி அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் நீதியை தானம்மா. என்ன துப்பா எடுத்து ஏதேதோ சொன்னானம்மா. உண்மையாவே பொம்பளை கிட்ட பிறந்திருந்த சிப்பிக்குள் முத்துக்கள் நான் சேர்க்கவா. சிந்தான முத்தங்கள் நான் சேர்க்கவா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் சேர்க்கவா. சிந்தான முத்தங்கள் நான் சேர்க்கவா. போது கேட்டாலும் தருவீனையா. எங்கே நீ சென்றாலும் வருவேனையா. எப்போது கேட்டாலும் தருவீனம்மா. எங்கே நீ சென்றாலும் வருவேனையா. ஓடி கண்ணாக 250 ரூபா சம்பளத்துக்கு என்ன குழுக்கு குழுக்குறா தரத்தையும் பிடிச்ச நானே 150 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னடி என்ன வெட்டுறா அவர் பொம்பளை? அம்மா என்னப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நல்லா கேளு.
நல்லா பாடுறீங்க, அழகா இருக்கீங்க. உனக்கு வரலன்னா மூடிக்கிட்டு நில்றி. அதானே. அம்மா என்னப்பா? ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். சொல்லு. அடி வைத்த சுத்தி ஒரே வழியா இருக்கும்மா. 3 மாசம் வாசி பிள்ளை முண்டு ஆரம்பிச்சிருச்சு. குண்டியோட அம்மா சொல்லு. மாசமா இருக்கிறது ஒரு மாதிரி வயிறு. மாசமா இருக்கியா? ஆமாம். கல்யாணமே ஆகலடி உனக்கு? இல்லம்மா, புருஷங்க நிறைய பேர் இருக்காங்க. விட்டுருவோமா பறவையா? ஆமா வீட்டை கையில சாட வச்சு இதுக்கு மேல விளைவு சொல்ல தாங்க முடியாது. அம்மா சரிங்கம்மா. ஆளோலோ ஆளோலோ ஆளோலம் சோ ஆளோலமி பாட்டுங்க மாமா. போங்கம்மா. என்னம்மா ஆளும் சொன்னா மட்டும் போதுமா? என்னமோ சொல்ல போறா. சரி, சின்ன பிள்ளையில தானே சேர்ந்திருக்கோம். ஆடுனா நல்லா இருக்கும் தானே? நீங்க தான் இன்னைக்கு 4 பேரும் ஆடுனீங்களே ஆட்டமா. அது வேணாம், நீங்க ஆடுறதா கௌரவமான ஆட்டம். ஆளோலோ